Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. உலகத்திலேயே தங்கம் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு 2 ஸ்டேட் இருக்குது. அதை ஒட்டிய இந்தியாவோட கடலில் தான் இருக்குது. சென்னையில் மிக மிக நீளமான தெரு, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்கும் அந்த தெரு. அந்த தெருவுடைய பேர் மின்ட் ஸ்ட்ரீட். ஒரு அரசாங்கம் அவங்க வாங்குகிற கோல்டெல்லாம் ஒரு இடத்துல சேமித்து வைப்பாங்க. அந்த சேமித்து வைக்கிற இடத்தோட பேர் மின்ட்டு. ஒரு 200 வருஷத்துக்கு அந்த கோல்டு விலை ஒரே ரேட்டில் இருந்தது. இப்போ கோல்டு ரேட் எப்போல்லாம் ஏறும், எப்போல்லாம் குறையும் சார்? உலகளாவிய பிரச்சனைகள்னு வரும்போது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அடிவாங்கும். நம்முடைய நாட்டினுடைய அந்நிய செலாவணி ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தது. 91 மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்தார். 2 ஏரோப்ளேன் ஃபுல்லாக தங்கத்தை ஏற்றி ஒரு நாட்டில் எப்போல்லாம் டேக்ஸ் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் கள்ளக்கடத்தல் அதிகமாக 2 நாளில் நம்முடைய பணத்தோட மதிப்பு 20% குறைஞ்சப்போ அந்த 2 நாளில் கோல்டோட விலை 20% ஏறிடும். இப்போ சமீபத்தில் இந்த பட்ஜெட்டில் 15% டேக்ஸ் 6% குறைச்சாங்க. 9% மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் ரேட்டை கம்மி பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினச்சாங்க, ஓஹோ பரவாயில்லையே, பிஜேபி அரசாங்கம்னா எல்லாத்தையும் டேக்ஸ் ஏற்றினே தானே இருப்பாங்க, இதை இறக்கிட்டாங்களே அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். கோல்டுன்றது சாமானிய மக்களுக்கு எப்போவுமே அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க சார். இன்றைக்கி ரேட்டு குறைஞ்சிருக்கு, இன்றைக்கி ரேட்டு ஏறுது. 200-300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கோல்டு ரேட் எப்படி இருக்கும் சார்? அதோட ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள் சார். கோல்டுங்கிறதுங்க ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அந்த கோல்டுடைய விலையை நிர்ணயம் பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு அந்த கோல்டு விலை ஒரே ரேட்டில் இருந்தது. நடுவில் கொஞ்சம் நெப்போலியன் பீரியட்லேருந்து ஒரு வார் வந்தது. ஸோ அந்த சமயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நான் படித்ததெல்லாம் சென்னையில் தான். சென்னையிலேயே மிக மிக நீளமான தெரு எது தெரியுமா உங்களுக்கு? எது சார்? சென்னையில் மிக மிக நீளமான தெரு, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்கும் அந்த தெரு. அந்த தெருவுடைய பேர் மின்ட் ஸ்ட்ரீட். மின்ட் ஸ்ட்ரீட், ஓகே. தங்க சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தெருவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, டிடிவி ஹை ஸ்கூல்னு. அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ தங்க சாலை அல்லது மின்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு அரசாங்கம் அவங்க வாங்குகிற கோல்டெல்லாம் ஒரு இடத்துல சேமித்து வைப்பாங்க. அதுக்காக தான் அந்த மின்ட் ஸ்ட்ரீட். அந்த சேமித்து வைக்கிற இடத்தோட பேர் மின்ட்டு. ஓகே. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அந்த தெருவில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த தங்கத்தை சேமித்து வச்சுருப்பாங்க. அது எந்த இடம்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஒரு தோராயமாக சொல்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபா 450 ரூபா ஒரு அவுன்ஸு. ஏன்னா ஒரு கிராமுகளில் ஒரு அவுன்ஸ் பெரிய பார் மாதிரியா சார்? ஒரு அவுன்ஸுன்றது கிட்டத்தட்ட ஒரு 28.375 கிராம். அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 3 சவரன் 3-4 சவரன் கிட்ட. ஆமாம், கிட்டத்தட்ட 3.5 சவரன். அதனுடைய விலை ஒரு இப்போத்தைய ரேட்டில் ஒரு 4.5 ஸ்டெர்லிங் பவுண்ட் அந்த லெவலில் தான் நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அந்த விலையில தான் அது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் ட்ரேடு நடந்தது. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, தங்கம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக தான் US டாலர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி இந்த US டாலர் பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, US டாலர் எல்லா இடத்துலையும் புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க அமெரிக்கா, அது 71ன்னு நினைக்கிறேன், அப்போ இருந்த பிரசிடென்ட் இல்லை தங்கம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் நாங்கள் டாலர் பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டா நாங்கள் அவங்க இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணினாங்க. அதான் இப்போ 2020 கரோனா வைரஸ் வந்த உடனே இஷ்டத்துக்கு அவங்க கரன்சி பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதுதான் இப்போ இன்ஃப்ளேஷன் ஒரு பெரிய லெவலில் அமெரிக்காலையும் பெரிய பொருளாதார பிரச்சனைகள்லாம் வந்தது. ஸோ இந்த கோல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய காலகட்டம்னு பார்த்திங்கன்னா 1971க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக ஒரே வேலையில் இருந்தது. 1971க்கு அப்புறம் தான் இந்த அமெரிக்கா அவங்க அதை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லினாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோல்டு ப்ரைஸ் லெஃப்ட் த மார்க்கெட் ஃபோர்ஸ். ஸோ அந்த இதுதான் விலை அப்படின்னு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுறதை விட்டுட்டு மார்க்கெட் ரேட்டுக்கு விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலுமே அந்த கோல்டு ப்ரைஸு
அந்த சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1971 அப்புறம் தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்காது. அதுக்கு முன்னாடி கோல்டு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு ப்ரைஸு. ஓகே. 1971 முன்னாடி கோல்டு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். அது ஃபிக்ஸ் பண்ணது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஓகே. 1971 அப்புறம் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது அது. ஸோ இதுதான் அந்த கோல்டுனுடைய ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ அமெரிக்கா தான் அப்பத்துலேருந்தே வந்து டிசைட் பண்ணுவாங்களா சார்? இல்லை, இப்போ அமெரிக்கா பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. உலக பங்குச்சந்தையில் ஒரு டிமாண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஏறும் இறங்கும். அமெரிக்கா வந்து அமெரிக்கா வந்து அந்த கோல்டுக்கு ஈக்குவலாக டாலர் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்ற இது கொள்கையிலேருந்து மாறுபட்டுட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி கோல்டு வந்து அமெரிக்கர்கள் டிசைட் பண்ணுறது கிடையாது, ஒரு உலக நாடுகளை பொறுத்தது தான் அது. இப்போ கோல்டு ரேட்டை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ கோல்டு ரேட்டு எப்போல்லாம் ஏறும் எப்போல்லாம் குறையும் சார்? உலகளாவிய பிரச்சனை ஏதாவது இருந்ததுனால் அந்த காலகட்டங்களில் கோல்டு விலை ஏறும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1971 வரைக்கும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ப்ரைஸு. அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை சொன்னாங்க. 1971 1980 வரைக்கும் ஏறக்குறைய ஒரே லெவலில் தான் இருந்தது. 1980 ஈரான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் வந்து அது வந்து ஒரு அரசராட்சி முறை. அரசர் தான் அந்த நாட்டை ஆண்டுன்னு இருந்தார். அங்கே வந்து அயத்துல்லா கொமைனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு புரட்சி பண்ணார். அந்த புரட்சி, அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி, அந்த புரட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நாடு வந்து ஆயில் நிறைய கிடைக்கிற நாடு அது. அந்த ஆயில் ரிஃபைனரி மொத்தமே வந்து இந்த புரட்சியாளர்கள் கையில் வந்துடுச்சு. அப்போ வந்து என்னென்னா, இது வந்து ஒரு உலகளாவிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து உலகம் முழுக்க இருந்தது. கார் வச்சவங்களாம் கார் ஓட்ட முடியல, பஸ் ஓட்ட முடியல. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோல்டு வந்து ஒரு 6 மாதத்தில் 4 மடங்கு ஏறிச்சு. ஓ, அதுக்கும் டிமாண்ட் ஏறிடுச்சு. ஆமாம், அதான் இப்போ அதாவது கோல்டு விலை எப்போ ஏறும்னா, உலக அளவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எப்போ இருக்குதோ அப்போ கோல்டு விலை ஏறும். அதுக்காக நான் கொடுக்குற உதாரணம் இது. ஓகே, புரியுது சார். இப்போ நான் பேசுறது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ், இந்தியன் ப்ரைஸ் கிடையாது. ஓகே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டுனுடைய விலை வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா 3 விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயம் சார்? உலக அளவில் யூஎஸ் டாலரில் என்ன ரேட்டில் ட்ரேட் நடக்குது, அது வந்து ஒன்று. ஸோ அங்கே ஏறுச்சுன்னா இங்கே ஏறும், அங்கே இறங்குச்சுன்னா இங்கே இறங்கும். இது வந்து ஒரு விஷயம். 2வது விஷயம் இந்திய அரசாங்கத்தினுடைய டேக்ஸ். 3வது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அகெயின்ஸ்ட் யூஎஸ் டாலர். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, 1971 80 வரைக்கும் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஏறலை. அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். ஆனால் அப்போல்லாம் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே வரும். ஆமாம். ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே விலை ஏறிக்கினே இருக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறலைனாலும் இங்கே ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா நம்முடைய பணத்தோட மதிப்பு கம்மியாக இருக்குது, குறைஞ்சிக்கினே வரும். 1991 ஒரு நம்முடைய நாட்டினுடைய அந்நிய செலாவணி வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தது. அப்படி இருக்கும்போது 1991 மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்தார். அப்போது அந்நிய செலாவணி இருப்பு ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போது 2 ஏரோப்ளேன் ஃபுல்லாக தங்கத்தை ஏற்றி அதை வெளிநாட்டில் கொண்டு போய் அடகு வச்சு காசுலாம் வாங்கினாங்க. அப்போ என்ன பண்ணார் மன்மோகன் சிங், ஒரே நாளில் நம்முடைய கரன்சியோட வேல்யூவை 10% குறைச்சார். அது நமக்கு இன்னும் லாஸ் தானே சார்? ஒருத்தருடைய லாஸ் வந்து இன்னொருத்தருடைய ப்ராஃபிட் ஆகும். அதுதான் ஏற்கனவே நீதி. மன்மோகன் சிங் என்ன பண்ணார், ஒரே நாளில் நம்முடைய கரன்சியை 10% குறைச்சாரு. அடுத்த நாள் இன்னொரு 10% குறைச்சிட்டாரு. 2 நாளில் நம்முடைய கரன்சி வந்து 20% அடி வாங்குச்சு. ஆனால் எந்த இடத்துல மேஜர் இம்பேக்ட் இருந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ். கோல்டு ப்ரைஸ் வந்து டாலரில் தானே ட்ரேட் ஆகுது. 2 நாளில் நம்முடைய பணத்தோட மதிப்பு 20% குறைஞ்சப்போ அந்த 2 நாளில் கோல்டோட விலை 20% ஏறிடும். ஸோ 1991 2 நாளில் கோல்டு விலை 20% ஏறிச்சு. காரணம் என்னன்னா நம்முடைய கரன்சி வந்து 2% இறங்குச்சு. ஸோ அப்போ ஏதாவது ஒரு போர் சூழல் வரும்போது மக்கள் என்ன பண்ணாங்க, மற்ற செல்வங்களை விற்றுட்டு தங்கத்தை வாங்கி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொன்னேன், உலகளாவிய பிரச்சனைகள் வரும்போது தங்கத்தோட விலை ஏறும் அப்படின்னு சொன்னேன். அப்போல்லாம் உலகளாவிய பிரச்சனை போர் தான். இப்போ தான் வந்து இந்த கரோனா வைரஸ் ஒரு பிரச்சனை ஆச்சு, அது போர் சம்மந்தப்பட்டது கிடையாது.
அப்புறம் லீமன் பிரதர் கொலாப்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு, அதுவும் போர் சம்மந்தப்பட்டது கிடையாது. 1980 அயதுல்லா கொமைனி ஈரானில் பண்ணது அது போர் தான். ஒரு புரட்சி, அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சி, அது போருக்கு சமமானது தான். ஸோ காலகாலமாகவே வந்து எப்போல்லாம் போர்கள் நடக்குதோ அப்போல்லாம் வந்து கோல்டு விலை ஏறும். ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போல்லாம் உலகளாவிய பிரச்சனைகள் இருந்தோ அப்போ கோல்டு விலை ஏறும். அடுத்தது வந்து உலகளவிய பிரச்சனை வரும்போது எதனால் கோல்டு விலை ஏறணும்? ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை பற்றி பார்ப்போம். உலகளாவிய பிரச்சனைகள்னு வரும்போது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அடி வாங்கும். அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அடி வாங்குது அப்படின்னும் போது என்ன நடக்கும்னாக்கா, ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பொருட்கள் விற்பனை ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, மத்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுவாங்க, வட்டி விகிதங்களை குறைச்சிருவாங்க. வட்டி விகிதங்களை ரொம்ப குறைச்சிட்டாங்கன்னா அப்போ என்னென்ன நடக்கும்னாக்கா, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க, விற்க முடியல, கஷ்டப்படுறீங்க. ஆமாம், விற்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்கி ஒரு பொருளை தயாரிக்கணும்னா கடனுக்கு வட்டி அதிகமாக இருந்ததுனாக்கா ஏற்கனவே இங்கே வியாபாரம் சரியாக போகல. அப்போ என்ன பண்ணுவோம், குறைவான வட்டிக்கு உங்களுக்கு கடன் வச்சுருந்தா சரி பரவாயில்லைங்க, வட்டி ரொம்ப கம்மி தானுங்க, நம்ம வாங்கி பொருளை தயாரித்து விற்று பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் பொருள் தயாரிக்கிறவங்களுக்கு அது அனுகூலம். பொருளை வாங்குறவங்களுக்கும் இல்லைங்களா, இந்த பைக்கு விற்கிறீங்க, ஆசையாக தான் இருக்குது, ஆனால் 25% வட்டி பேங்க்கில் கொடுக்கும்போது எதுக்கு போய் பைக்கு வேணாங்க, அது எப்படிலே இருக்கட்டும் அப்படின்ட்டுவோம். இப்போ வட்டி விகிதங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா பைக்கை பார்க்குறோம், ஆஹா பைக்கு நல்லா இருக்குதுங்க, வாட்டினா நல்லா தான் இருக்கும், பேங்க்கில் நாங்கள் 2% வட்டி கூட கொடுக்க மாட்டேன்றானுங்க, அதை போய் பைக் வாங்கி என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. நுகர்வோரை தூண்டுவாங்க. நுகர்வோருக்கு பொருட்களை வாங்குறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்கும் குறைவான வட்டிகளை வாங்கினா தொழில் பண்ணுறதுக்கும் தூண்டுதல் இருக்கும். இது எக்கானமியை ரிவைவ் பண்ணும், பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரும். ஸோ பொதுவாக வந்து ஒரு பொருளாதாரம் மிகவும் அடி வாங்கும்பொழுது வட்டி விகிதங்களை ரொம்ப குறைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தப்போ வட்டி விகிதங்கள் 0 கொண்டு போனாங்க. அதே போல் கரோனா வைரஸ் வந்தப்பவும் வட்டி விகிதங்கள் 0 அளவு கொண்டு போனாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன நடக்கும்னாக்கா, வங்கியில் உங்களுக்கு 25% வட்டி வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பணத்தை நம்ம பேங்க்கில் போட்டு நிம்மதியாக இருப்போம். நமக்கு எதுக்கு? அப்போ வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும்போது அப்போ என்ன தோணும், எங்க வட்டியே ரொம்ப கம்மியாகுங்க, 1% தாங்க வட்டி, அதை தங்கத்தில் போட்டால் 1% கூட ஏறாது. கண்டிப்பாக தங்கம்ன்றது எப்போ வேணால் விலை ஏறும்ன்ற ஒரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எப்போல்லாம் வந்து பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்கோ அப்போல்லாம் வங்கிகளில் வட்டி விகிதங்கள் குறையும். எப்போல்லாம் வங்கியில் வட்டி விகிதம் குறையுதோ அப்போ எதுக்கு எஃப்டி போடுறது, நம்ம தங்கமாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து அதுக்கு தங்கத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்போ தங்கத்தோட விலை ஏறும். இப்போ புரியுதுங்களா, ஏன் வந்து உலகளாவே பொருளாதார பிரச்சனை வரும்போது வட்டி விகிதங்கள் ரொம்ப குறையும், அதனால வந்து கோல்டு விலை ஏறும். ஸோ இதுதான் வந்து ஒரு காலகாலமாக அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வருது, நடந்துக்கின்னு வர ஒரு விஷயம். இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்தால் கோல்டு ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டே தான் போகும். கண்டிப்பாக. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டு வந்து 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு, 2வது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, 3வது டேக்ஸ். இப்போது அந்த டேக்ஸ் பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஒரு காலத்தில் வந்து தனியாரெல்லாம் வந்து தங்கத்தை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண முடியாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே யாராவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது இறக்குமதி பண்ணாலும் அவங்களுக்கு வரிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி, துபாயில் வந்து ஒரு கோல்டு வந்து ஒரு 100 ரூபான்னு வச்சுங்களேன், அதே கோல்டு வந்து இங்கே 150 ரூபா இருக்கும். கிட்டத்தட்ட 50% டேக்ஸ் வித்தியாசம் இருக்கும், விலை வித்தியாசம். ஏன்னா இங்கே யாரும் இம்போர்ட்டே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு 1992 தான் கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கே இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலை வித்தியாசம் துபாய்க்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட 50% இருக்கும். அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அங்கே போய் வாங்க பார்ப்பாங்க. அங்கே போய் வாங்கிட்டு எப்படி எடுத்துன்னு வருவீங்க? இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. அது கள்ளக்கடத்தல் நிறைய நடக்கும். ஓகே. ஸோ துபாயிலிருந்து ஸ்பீட் போட்டுன்னு சொல்லுவாங்க, அதுலேயே அந்த தங்கத்தை கடத்தின்னு வருவாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறேன் பாருங்க. உலகத்திலேயே தங்கம் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குது துபாய் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஆக்சுவலாக வந்து மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு 2 ஸ்டேட் இருக்குது. அப்படியா? ஓகே. இந்தியாவில் அதை ஒட்டிய இந்தியாவோட கடலில் தான் இருக்குது. ஒரு காலத்தில் துபாயில்
ஒரு தங்கம் விற்குது இந்தியாவில்னாக்கா கிட்டத்தட்ட 50% விலை Profit. கூடுதலாக இருந்தது. ம் துபாயில் ஒரு 100 ரூபாய்னாக்கா இங்கே 150 ரூபா இருக்கும். அப்படி இருக்கும்போது கள்ளக்கடத்தெல்லாம் நிறைய நடந்தது. ம் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இங்கே வந்தால் 150 ரூபாய் எடுது. செகண்ட் டைம் வரும்போது 200 ரூபாய் எடுது. ம் மொத்தம் 3ஆவது தடவை நீங்கள் கள்ளக்கடத்தல் பண்ணும்போது ஒரு வேளை மாட்டிக்கினா கூட ம் அந்த 100 ரூபாய் வீணாக போனால் கூட உங்களுக்கு லாஸ் கிடையாது ஆமாம் இல்லைங்களா? இந்த மாதிரி கள்ளக்கடத்தெல்லாம் நிறைய நடந்துருக்குது. இப்போ வந்து கள்ளக்கடத்தெல்லாம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நேராக இந்தியாவுக்குள்ளே லேண்ட் ஆக மாட்டாங்க. ம் கடல்லே ஏதோ ஒரு இடத்துல கடல் உள்ளே கொட்டிடுவாங்க தங்கத்தை. ஓ அந்த லொக்கேஷன் மட்டும் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே. அதுபோல் இங்கே இருக்கிறவங்க போய் அதை எடுத்துன்னு வந்துடுவாங்க. கடல் உள்ளே போய் அந்த தங்கத்தை எடுத்துன்னு படகுல வந்துடுவாங்க ம் இல்லைங்களா? ஆனால் அந்த காலத்தில் இந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, இந்த ஜிபிஎஸ் சிக்னல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஆமா. காலத்தில். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கடத்தின்னு வரும்போது ஒரு கோஸ்ட் கார்டோ இல்லை நேவியோ யாரை பிடிச்சிட்டாக்கா ஜெயிலில் போட்டுருவாங்க. ம் பணம் போனால் பரவாயில்ல, ம் ஏன்னா 2 தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா 3ஆவது தடவை மாட்டினாலும் உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக லாஸ் கிடையாது. ம் ஆனால் நீங்கள் மாட்டிக்கினீங்கன்னா ஜெயிலுக்கு போகணும். ம் அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த தங்கத்தை எடுத்து கடலில் கொட்டிடுவாங்க. அது எப்படி கொட்டுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 பிஸ்கட் இருக்குன்னு வச்சுங்களேன். ம் ஒரு பிஸ்கட்டையும் ஒரு பாலித்தீன் பேக்கில் பண்ணிடுவாங்க. ஓகே. ஒரு பாலித்தீன் பேக்குக்கும் இன்னொரு பாலித்தீன் பேக்குக்கும் நடுவில் ஒரு நூல் மாதிரி. ஓ கட்டிடுவாங்க. அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்டுவாங்கன்னா, அந்த நூல் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும். ஓ ஒரு நூல் இங்கே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அப்படி இருக்கும். அது மொத்த நூல் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு இருக்கும். ம் ஸோ அந்த கடத்தின்னு வரும்போது சப்போஸ் வந்து ஒரு கோஸ்ட் கார்டோ யாரோ வந்துடுறாங்க, துரத்துறாங்கன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணாங்க, அந்த தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுவாங்க கடலில். உங்ககிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா அது கடலில் ஒரே இடத்துல போய் செட்டில் ஆகிடும். ம் நீங்கள் அப்புறம் போய் தண்ணணும்னு வச்சிங்களேன், கண்டுபிடிக்க முடியும். எங்கேன்னு கண்டுபிடிப்பீங்க? நம்ம சிட்டியில் வந்து சார் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாங்க எல்ஐசி வாங்க, எல்ஐசிலேருந்து 3ஆவது பில்டிங் எங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். கடலில் என்ன சொல்ல முடியும்? ஆமாம். ஒன்றும் கிடையாது, எங்கன்னு போய் தேடும் போட முடியாது. ம் அதனால் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, இப்படி வந்து ஒரு நூலை கட்டி விடும்போது அது என்ன ஆகும், கீழே போய் செட்டில் ஆகும்போது அப்படியே ஒரு நீளமாக ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு செட்டில் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கள்ளக்கடத்தல் பண்ணி மாட்டிக்கின்னு இல்லைங்களா, கடலுக்குள்ளே போட்ட தங்கம் தான் உலகத்திலே அதிகபட்சமான தங்கம். அதை திரும்பி எடுத்தாங்களா? இது எல்லாமே வந்து மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்தையும் ஒட்டிய கடல் பகுதியில் இருக்கும். இன்னமும் இருக்கு. இருக்கும். ம் இதெல்லாம் அரசாங்கத்துக்கும் தெரியும். ஒரு நாட்டில் எப்போல்லாம் வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் கள்ளக்கடத்தல் அதிகமாக. அதிகமாக. இப்போ இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து கூட கடந்த 10 வருஷத்தில் நடுவில் தங்கத்தோட டேக்ஸ்லாம் வந்து நிறைய ஏற்றிட்டாங்க. ம் நான் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு கோல்டு கடை ஆரம்பிச்சிருந்தார் துபாயில். ம் அதை அவங்க கடைக்கு வர சொல்லியிருந்தார். இப்போ அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தங்கத்தோட விலை வந்து இங்கே விட துபாயில் வந்து 18% குறைவு. ஆனால் என்ன எதனாலங்க 18% குறைவு அப்படின்னா, அப்போ சொன்னார், சார் இந்தியாவில் வந்து 15% டேக்ஸு ம் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி, இதுவே 18%. 18%. ஸோ அந்த 18% இங்கே துபாயில் கிடையாது. 1 கிலோ பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ம் ஆமாம். நீங்கள் நார்மலாக பிரிட்டானியா பிஸ்கட் சாப்பிட்றீங்களே, ம் அது ஒரு பிஸ்கட் சைஸ் தான் இருக்கும் 1 கிலோவே. ம் 1 கிலோ விலை பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் 70 லட்சம். ம் அதில் 20% கம்மினா 12 லட்சம். ம் ஆனால் அதை நம்ம இந்தியாவில் வாங்கினோம்னா எவ்வளோ ரேட்டு சார்? ஆமாம், அது ஒரு 12 லட்சம் குறைவாக கிடைக்கும் துபாயில். ஒரு பிஸ்கட் எடுத்துன்னு இருந்தீங்கன்னா 12 லட்சம் மிச்சம். முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமத்தில் இருக்கிற பசங்க, ஏழை பசங்க, படிக்காத பசங்களை அவங்கள தான் அந்த குருவின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ம் ஆமாம். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொடுத்து போய் அவங்க தங்கத்தை எடுத்துன்னு வருவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் வந்து நல்ல ஹைலி எஜுகேட்டடு ஃபாரினர்ஸ்லாம் வச்சு தங்கத்தை கடத்துறாங்க. ம் ஏன்னா அதில் ரொம்ப லுக்ரேட்டிவாக இருக்குது. ம் ஸோ எதுக்காக உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து 15%ன்ற டேக்ஸ் வந்து 6% குறைச்சாங்க. 9% குறைச்சாங்க, மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல வந்து ரேட்டை கம்மி பண்ணாங்க. ம் அப்போ நிறைய பேர் என்ன நினச்சாங்க, ஓஹோ பரவாயில்லையே பிஜேபி அரசாங்கம்னா எல்லாத்தையும் டேக்ஸை ஏற்றினே தானே இருப்பாங்க, ம் இதை இறக்கிட்டாங்களே அப்படின்னாக்கா, அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. ம் அதில் ஒரு காரணம் இது. ஏன்னா இவங்க டேக்ஸ் அதிகமாக்க ம் அங்கே கள்ளக்கடத்தல் அதிகமாகும். ம் ஸோ ஆனால் இவங்க டேக்ஸை குறைச்சதுனால இப்போ கள்ளக்கடத்தல் கண்டிப்பாக குறையும்.
நேர்மையாக உள்ள வர தங்கம் அதிகமாகும். இதனால் அரசாங்கத்துக்கு காசு வந்து கூடுதலாக டேக்ஸ் கிடைக்கும். Discover your dream home at Marutam Group. New projects in Coimbatore and Taparam. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.